இந்த பாசிசம், இந்த சனாதனத்தோட கருது ஒரு குரலை அடக்கணும்னு நினைச்சா அதை விட வேகமான ஆழமான குரல் எதிர்க்குங்கிற காரணத்தினாலதான் 8 வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன். 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தெய்வ மகன் போனதுக்கு பிறகு நான் எனக்கு வேலை இருக்கையெல்லாம் எனக்கு தெரியாது, இருக்கட்டும். ஆனால் இது ரொம்ப முக்கியம். அம்பேத்கர் சுடர் எனக்கு கொடுத்ததுங்க. நான் தலித் கிடையாது, ஆமா. ஆனால் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதாம இருந்திருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும் யோசிக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. ஏனென்றால் அவருடைய சிந்தனையும் அவர் நினைத்த இந்த கான்ஸ்டிடியூஷன் பசியால பிறந்ததில்லை, வழியால பிறந்ததில்லை, அவமானத்துக்கு பிறந்தது. இன்னைக்கு வேர்வை மனம் பேசிட்டு இருந்தாரு. ரீசெண்டா இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல நான் வாடி என்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கர்நாடகால. அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அங்க பல வருடங்களுக்கு முன்னாடி அம்பேத்கர் இறங்கி இருந்தாராம். அதுக்கு பீமஸ்பர்ஷம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு. அங்க இறங்கினேன். சில இலக்கியவாதிகள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மேடை இருந்தது. அந்த மேடைக்கு போகும்போது ஒரு ஓபன் ஜீப்ல என்ன நிக்க வச்சு போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் உங்களை பார்க்கணும், அவங்களோட பேசணும், ஊர்வலமா போயிட்டு அந்த மேடைக்கு போகலாம். ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் இருக்கிறா, நிறைய ஏழைகள் இருக்கிறா, நிறைய கடைகள் இருக்கிற தெருவில் நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் அன்போட தொடணும், பேசணும், அவர் கையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க. என் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏயோ சார் தானே சார், அவங்க ஏதோ பண்ணிடுவாங்க, வேண்டாம் இது என்ன பரவாயில்ல அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது தொட்டுட்டு இருக்கும்போது அவன் எவரும் ஒருத்தர் கறி கடைக்காரன் அவன் வர்றான். அதோட மனம் எனக்கு வருது, வேர்வை எனக்கு வருது. அங்கே ஒரு பூ விற்கிற ஒரு தாய் பிரகாஷா இருக்கார் அப்படின்னு கன்னடத்தில் பேசி கை கொடுக்குறாங்க. அந்த மின்மை எனக்கு தெரியுது, அந்த வேர்வை எனக்கு தெரியுது. யாரோ இரும்பு கடைக்காரன் பார்க்கறான், அதோடைய ரஃப்னஸ் எனக்கு தெரியுது. சின்ன சின்ன குழந்தைங்க ஜம்ப் பண்ணி செல்லோன்னு கை கொடுக்குறாங்க, அந்த எண்டு தான் தெரியுது. அந்த மனத்துல அந்த ஸ்பர்சத்துல எனக்கு அம்பேத்கர் தெரிஞ்சார். இத பாருங்க, அப்படி பார்க்கும்போது இந்த தெய்வமகன் மன்னரை நினைச்சேன் நானு. அவனை பாருங்க, ஒரு பிரான்சிஸ் ஒரு சர்வாதிகாரி. அவன் ஒரு புஸ்தக விமானத்துல வருவான், ஒரு பேர்ல நிற்பான், எல்லாரும் பூ போடுவாங்க, மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிக்கிறானுங்க. அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி? மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன், அந்த மனம் தெரியாதவன், அந்த வேர்வையை தொடாதவனுக்கு எப்போது புரியுமா அவனுக்கு? அவன் தெய்வ மகன் கிடையாது, டெஸ்ட் பேபி. அவனை அப்படி விட்டுறலாம்.